இந்த போரின் பொழுது அங்கே இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு அங்கே உள்ள அரப் லீக் எனப்படுகின்ற அமைப்பால், அதாவது 22 நாடுகள் உள்ள அரப் லீக் அமைப்பால் பயங்கரவாத பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கு. போர் முடிவுக்கு வர வேண்டும் என்கின்ற விருப்பு அமெரிக்காவிற்கு இருக்கின்றது. அதாவது ஹமாஸ் அமைப்புடன் ஏற்பட்ட நிலைமைகளை போர் நிறுத்தம் ஒன்றின் மூலம் சரி செய்வதன் மூலம் 2 நாட்களுக்கு முன்னர் நடைபெற்ற தாக்குதல் என்பது, அதாவது அரப் லீக் ஹிஸ்புல்லா அமைப்பை பயங்கரவாத பட்டியலில் இருந்து நீக்கிய பிறகு இடம்பெற்ற தாக்குதல் என்பது நிச்சயமாக ஈரானையும் ஹிஸ்புல்லா அமைப்பையும் கோபப்படுத்துவதாகவும், இந்த அணிகள் ரஷ்யா மற்றும் சீனாவுடன் ஆதரவை பெறுவது, அவர்களுடைய ஆதரவை பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இது கொடுத்து நிற்கின்றது. இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகளோ அல்லது இஸ்ரேலிய ராணுவ களநிலை அதிகாரிகளோ அல்லது அவர்களுடைய உயர் படை தலைமையோ இந்த போரில் முற்றாக ஹமாஸை அழிக்க முடியும் என நம்பவில்லை. உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்கும் நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555 ரவி நடராஜா. தினம் பேச போன்றோம் என்னவென்றால், ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் நிறுத்த உடன்பாடு இறுதி நிலை அடைந்துள்ளதாக அமெரிக்க அதிகாரி தெரிவித்திருப்பதான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. இது போன்ற முக்கியமான தகவல்களை பேச போன்றோம். சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்சினி, வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை. முதலாவது கேள்வியாக, காசாவில் பிரச்சினை ஹமாஸ் தாக்குதலோடு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஆரம்பித்து இன்று வரையிலான பல அழிவுகளை தந்து கொண்டிருக்கின்றது. உலகமே காசாவின் பக்கம் தனது பார்வையை வைத்திருக்கின்றது. இந்த நிலையில் கூட இன்று ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது என்னவென்றால், ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் நிறுத்த உடன்பாடு இறுதி நிலையை அடைந்திருப்பதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த செய்தியினுடைய இந்த தாமதத்திற்கு என்ன காரணமாக இருக்கு? நிச்சயமாக இது அவர்களால் வெல்லப்பட முடியாத விடயமாக இருந்திருக்கின்றது. அதற்கான காரணம் இஸ்ரேல் அமைச்சரவை அல்லது நெத்தன்யாகு, பிரதமராக இருக்கின்ற நெத்தன்யாகு இந்த போரை எவ்வாறு எடுத்துச் சென்றார் என்பதுதான் காரணமாக இருந்தது. இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் என்கின்ற விருப்பு அமெரிக்காவிற்கு இருக்கின்றது. அதாவது ஹமாஸ் அமைப்புடன் ஏற்பட்ட நிலைமைகளை போர் நிறுத்தம் ஒன்றின் மூலம் சரி செய்வதன் மூலம். ஆனால் இந்த இஸ்ரேலானது அதனையும் மீறி ஈரான் மற்றும் ஹெஸ்புல்லா அமைப்புகளை மற்றும் கூதி போன்றவர்களை இந்த போரில் ஈடுபடுவதற்கான ஒரு தரப்புகளாக தன்னுடன் வலிந்த போரில் ஈடுபடுவதற்கான முனைப்புகளில் முக்கியம் காட்டி வருகின்றது. இந்த முக்கியம் காட்டல் அமெரிக்காவை நிச்சயமாக போரிடங்களில் நேரடியாக ஈடுபடுத்துவது என்ற நிலைப்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றது. இருந்த பொழுதிலும் இதனை நன்குணர்ந்த நாடாகவே அமெரிக்கா இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது அங்கே பெறுகின்ற வெற்றிகள் என்பன சில கேள்விகளை எழுப்புவதாக இருந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த போரின் பொழுது அங்கே இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு அங்கே உள்ள அரப் லீக் எனப்படுகின்ற அமைப்பால், அதாவது 22 நாடுகள் உள்ள அரப் லீக் அமைப்பால் பயங்கரவாத பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு பாரிய வெற்றியை ஈரானுக்கும் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் கொடுத்திருக்கின்றது. இந்த நிலையில் இது கடந்த 3-4 நாட்களுக்கு முதல் நடைபெற்றது. இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு ஹிஸ்புல்லா அமைப்பின் ஒரு பிரதான தளபதிகளை ஒருவரை இஸ்ரேல் கொன்றுவிட்டது ஒரு தாக்குதல் மூலம். எனவே அது கோபப்படுத்துவதாகவும் அவர்களை போரில் வலிந்து மீண்டும் விடுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் அமைந்திருந்தது. அதன் காரணமாக ஹிஸ்புல்லா அமைப்பு கூட மேற்கொண்ட தாக்குதல்கள் சுமார் 200க்கும் மேற்பட்ட எறிகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை இஸ்ரேல் மீது இன்று தாக்குதல் மூலம் நடத்துவதற்காக அனுப்பி இருக்கின்றது. இவ்வாறான செயற்பாடு என்பது அங்கே இந்த போர் பெருத்து செல்வதை காட்டுகின்றது.
அவ்வாறான போர் அங்கே பெருப்பதற்கான காரணங்களை தணிப்பதற்காகவே அமெரிக்காவின் இந்த அறிவிப்பானது வெளிவந்திருக்கின்றது. ஆமாம், நிச்சயமாக அங்கே ஒரு போர் நிறுத்தம் வர வேண்டும், அதன் மூலம் இந்த போர் தணிய வேண்டும் என்கின்ற நிலை தற்பொழுது தவிர்க்க முடியாததாகி வருகின்றது. அதற்கான காரணம் இந்த அராப் லீக் என்கின்ற 22 அரபு நாடுகளின் கூட்டமைப்பு எடுத்திருக்கின்ற முடிவு என்பது சாதாரண முடிவு இல்லை. இது 10ஓடு 11ஆக பார்க்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல. அவர்களது ஆதரவு புலம் என்பது இனி இவர்களுக்கானதாக மாறிவிடுகின்ற அபாயம் இருக்கின்றதை அமெரிக்கா உணர்கின்றது. ஆனால் இஸ்ரேலோ தனது போராட்டத்தின் பங்காளியாக அமெரிக்காவை மாற்றுவதற்காக பல முயற்சிகளை எடுத்து வருகின்றது. அதன் ஒரு முயற்சியாகத்தான் இந்த விவகாரத்தை கூட நாங்கள் பார்க்க முடியும். இப்பொழுது அவர்கள் தாங்கள் போர் நிறுத்தத்திற்கு தயார் என்று கூறியிருந்தாலும் இந்த 2 நாட்களுக்கு முன்னர் நடைபெற்ற தாக்குதல் என்பது, அதாவது அரபு லீக் ஹெஸ்புல்லா அமைப்பை பயங்கரவாத பட்டியலில் இருந்து நீக்கிய பிறகு இடம்பெற்ற தாக்குதல் என்பது நிச்சயமாக ஈரானையும் ஹெஸ்புல்லா அமைப்பையும் கோபப்படுத்துவதாகவும், இந்த அணிகள் ரஷ்யா மற்றும் சீனாவுடன் இந்த ஆதரவை பெறுவது, அவர்களுடைய ஆதரவை பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இது கொடுத்து நிற்கின்றது. இது நிச்சயமாக ஒரு தேவையற்ற ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இந்த வலிந்த தாக்குதல்கள் மூலம் இவ்வாறான கொலைகளை இஸ்ரேல் செய்வது. இஸ்ரேல் இதற்கு முன்னரும் ஈரானின் ஒரு மிகப்பெரிய தளபதியை கொண்டிருக்கின்றது சிரிய நாட்டிற்கு சென்று, அதே போல பல தளபதிகளை இலக்கு வைத்துக் கொண்டிருந்தாலும் இவ்வாறான ஒரு போர் இங்கே அந்த தணிந்து வருவதற்கான முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது இஸ்ரேல் இவ்வாறு செய்வது என்பது நிச்சயமாக அமெரிக்காவால் வரவேற்கக்கூடிய ஒன்றாக அல்லாமல் அமெரிக்காவால் அது தவிர்க்கப்பட வேண்டியதாக ஒன்றாக இருக்கின்றது. எனவேதான் அது இப்பொழுது இந்த போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுக்களை கொண்டு வந்திருக்கின்றது. இப்பொழுது இஸ்ரேலிய அதிபர் பெஞ்சமின் நெதன்யாகு தன்னுடைய வளர்ச்சிக்காக அல்லது தன்னுடைய வசதிக்காக அல்லது தன்னுடைய பதவியை தக்க வைத்திருப்பதற்காக இதுவரை காலமும் நீடித்திருக்கின்றார் என்ற கருத்தில் இஸ்ரேலில் பல போராட்டங்கள் நடைபெற்று வந்ததையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. இது எவ்வாறு இந்த போரை வலிந்து கொண்டு செல்ல காரணமாக இருந்தது என்று நினைக்கின்றீர்கள்? ஆமாம், நிச்சயமாக இந்த போரின் போதான நடவடிக்கைகளில் பல நடவடிக்கைகளை இஸ்ரேலிய மக்கள் அங்கீகரித்திருக்கின்றார்களா என்றால் இல்லை. அவர்கள் இந்த போர் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இடம்பெற வேண்டும், அதன் பிறகு அந்த பணைய கைதிகளின் விடுவிப்பு தொடர்பான விடயங்களில் அக்கறை செலுத்தப்பட வேண்டும் போன்றவற்றில் தான் அக்கறை உடையவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அவ்வாறான அக்கறை உடைய மக்கள் இவ்வாறான போராட்டங்களை ஆரம்ப காலத்தில் இருந்தே செய்து வருகின்றார்கள். அது கடந்த சில வாரங்களாக பலப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருந்தது. எனவே அவ்வாறு பலப்படுத்தப்பட்ட ஒரு போராட்டம் என்பது நிச்சயமாக இஸ்ரேலின் இந்த இராணுவ நடவடிக்கையை பலவீனப்படுத்துவதாக. இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இஸ்ரேலிய இராணுவ அதிகாரிகளோ அல்லது இஸ்ரேலிய இராணுவ களநிலை அதிகாரிகளோ அல்லது அவர்களுடைய உயர் படை தலைமையோ இந்த போரில் முற்றாக ஹமாஸை அழிக்க முடியும் என நம்பவில்லை. அவர்கள் அவ்வாறு நடப்பது சாத்தியமற்றது என்பதை ஏலவே தெரிவித்து விட்டார்கள். இருந்த பொழுதிலும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு நெதன்யாகு அவர்களுக்கான உத்தரவுகளை வழங்கி கொண்டிருக்கின்றார். எனவே இது நீண்டு செல்லக்கூடிய போராகவும் இஸ்ரேலிய படைகளுக்கு இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய போராகவும் மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. காரணம், இந்த ஹமாஸ் அமைப்பு என்பது முற்றுமுழுதாக அழிக்கப்பட முடியாது என்பதில் இஸ்ரேலிய இராணுவ உயர் தலைமைப்பிடம் மிகவும் தீர்மானமாக இருக்கின்றது. அத்தோடு இந்த இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே 2022ஆம் ஆண்டு அமெரிக்கா தான் இந்த ஒரு கடல் சம்பந்தமான ஒரு ஒப்பந்தத்திற்கு வழிவகுத்திருந்தது. அவ்வாறான ஒப்பந்தங்கள் எல்லாவற்றையும் செய்வதற்கான வழிவகைகளை செய்வதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்ரேலுக்கான போராட்ட தரப்புகளாக பல முனைகளிலும் பலரும் இருக்கக்கூடாது என்பது. இருந்த பொழுதிலும் அவை எல்லாத்தையும் இருந்தது. அதாவது அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் சோன் என்று கூறுவார்கள், EEZ என்று, அந்த அவர்களுடைய கடல் ஆதிக்கம் எந்த அளவு போன்றவற்றை அந்த மெடிட்டரேனியன் கடல் பகுதிகளில் செய்திருந்தார்கள். அவ்வாறான நடவடிக்கைகளை எல்லாம் சுவாதீனப்படுத்தி இவ்வாறான தாக்குதல்களை லெபனான் மீது மேற்கொள்வதும், அதன் தலைநகரம் பெய்ரூட் மீதான தாக்குதல்
தாக்குதல்களுக்கான இத்தியாதிகளை செய்வதும் இஸ்ரேல் மக்கள் கூட விரும்பாத ஒரு நடவடிக்கையாக தந்திருக்கின்றது என்னன்னு சொன்னால், அவர்களுடைய அந்த அயன் டோம் என்கின்ற இந்த விமான எதிர்ப்பு செயற்பாடுகள் என்பன நிச்சயமாக முற்றுமுழுதாக பலனளிக்கின்றதா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஈரானுடைய தாக்குதல் கூட மிகவும் ஒரு முன்னெச்சரிக்கை செய்யப்பட்டு வலுவாக தெரிந்த தாக்குதலாக நடத்தப்பட்டிருந்தாலும் அவர்களால் ஏவப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் விமானங்களில் 50% மேற்பட்டவைகளை அளித்தவர்கள் அமெரிக்க படையினரும் மற்றும் பிரித்தானிய படையினரும் ஆவர். அமெரிக்க மற்றும் பிரித்தானிய படையினரின் செயற்பாடுகள் அங்கே இல்லாதிருந்திருந்தால் நிச்சயமாக இஸ்ரேலுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். அத்தோடு இவ்வாறாக ஏவப்படுகின்ற முழு ஏவுகணைகளிலும் இருந்து தாங்கள் பாதுகாப்பதாக அவர்கள் கூறிக்கொண்டாலும் அது பொய்யான தகவல் என்பதை பல சான்றுகள் நிரூபித்திருக்கின்றன. 95% வெற்றியை தங்களுடைய அந்த அயன் டோம் என்கின்ற தங்களுடைய விமான எதிர்ப்பு அல்லது இந்த ஏவுகணை எதிர்ப்பு அல்லது இந்த வான் வழி பாதுகாப்பு கருவிகள் வெற்றியாக தங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றன என்று அவர்கள் கூறினாலும், இந்த ஹிஸ்புல்லா அமைப்புகள் வெளியிடுகின்ற வீடியோக்களில் அவர்களுடைய தளங்கள் மற்றும் அந்த அவர்களுடைய அயன் டோம் என்கின்ற அந்த செயற்பாட்டு கருவிகளை அளிப்பதையே அவர்கள் அண்மையில் வெளியிட்டிருந்தார்கள். இது உண்மையிலேயே இஸ்ரேலுக்கு ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தியது என்பதை விட ஆத்திரத்தை கூட ஏற்படுத்தி இருந்தது. ஹிஸ்புல்லா மீதான அண்மைய தாக்குதலுக்கு இது கூட காரணமாக இருக்கலாம் என்றால், இஸ்ரேல் கூறுவது உண்மை அல்ல என்பதை ஹிஸ்புல்லா படங்களின் மூலம், அதாவது வீடியோக்களின் மூலம் அதை விளக்கி இருந்தது. தங்களுடைய தாக்குதல்கள் வெற்றி பெறுகின்றது என்பது. இங்கே இன்னொரு விடயம் அவர்கள் கொண்டு வந்த விடயம், அவர்களுடைய தொழில்நுட்ப வசதி எவ்வளவு விரிவடைந்திருக்கின்றது என்று. ஏனென்றால் ஒரு தாக்குதலை ஒரு ஆளில்லா விமானமோ அல்லது ஏவுகணை மூலமோ அவர்களுடைய தளங்கள் மீது நடத்துவது என்பது வேறு, அதனை ஒலிப்பதிவு செய்து வெளியிடுவது என்பது வேறு. அவ்வாறான நிலைக்கு அவர்களுடைய அந்த ஆளில்லா விமானங்களின் செயற்பாடுகள் என்பன அமைந்திருந்தன. இருந்த இவ்வாறான காரணங்கள் தான் இஸ்ரேலிய மக்களை நிச்சயமாக இஸ்ரேலிய அரசு மீது வெறுப்பு கொள்ள வைக்கின்றது. இந்த போர் என்பது வலிந்து மேற்கொள்ளப்படுகின்ற அரசியல் தேவைகளுக்கான ஒரு போர் என்கின்ற நிலையை கொண்டு வருகின்றது. இதுதான் உங்களுடைய கேள்விக்கான பதிலாக இருக்க முடியும் சுதர்ஷினி. இது அதாவது இஸ்ரேல் ஹமாஸ் மீது எடுத்த இந்த நடவடிக்கை இலங்கை விவகாரத்தில் தமிழர்கள் நீதி கோரி பயணம் செய்வதற்கு வழிவகுக்கும் என்ற கருத்து வலுப்பெற்றிருந்தது. ஆனால் அது இப்பொழுது அது பற்றி அந்த கருத்துக்கள் வெளிவரவில்லை. இதற்கான காரணம் என்னவாக இருக்கு? இல்ல, கருத்துக்கள் வெளிவரவில்லை என்பது என்று கூறுவதை விட அந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து செல்கின்ற பொழுதிலும் இலங்கை விவகாரத்தில் இந்த விவகாரம் எவ்வாறு செயற்பட போகின்றது என்பது அடுத்தடுத்து வருகின்ற தீர்ப்புகளை பொறுத்து தான் அமைய போகின்றது. இப்பொழுது ஆமாம், ஒரு வழக்கை தாக்கல் செய்யக்கூடிய அல்லது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை நாடக்கூடிய அல்லது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை சபைக்கு இந்த விடயத்தை எடுத்து செல்லக்கூடிய வழிமுறைகள் என்பன அடையாளம் காணப்படுகின்றன. இவ்வளவு நாட்களும் தமிழர் தரப்புகளால் தாங்கள் ஜெனீவாக்கு செல்கின்றோம், அங்கே ஐக்கிய நாடுகள் அவையில் கலந்து கொள்கின்றோம் என்று கூறப்பட்டவை எல்லாம் உண்மைக்கு புறம்பான செய்திகள் என்பது இப்பொழுது தெரிய வருகின்றது. அவர்கள் அங்கே சென்றிருக்கின்றார்களா என்றால் ஆம், சென்றிருக்கின்றார்கள். அதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. ஆனால் அவர்கள் அந்த சைட்டிவன் என்கின்ற அங்கே நடைபெறுகின்ற மண்டபங்களை வாடகைக்கு எடுத்து நடைபெறுகின்ற நிகழ்வுகளிலும் மற்றும் கிடைக்கப்பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் தங்களுடைய கருத்துக்களை கூறுவதாகவும் இருந்திருக்கின்றதை ஒழிய ஒரு நடவடிக்கை மூலம், அதாவது ஒரு லீகல் ஆக்ஷன் அல்லது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பினூடாக இவையெல்லாம் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டு அவை ஐக்கிய நாடுகள் அவையின் மனித உரிமை ஆவணத்தின் ஆவணங்களில் இன்னுமே இடம்பெறவில்லை என்பதை பலரும் இப்பொழுது தெரிவிக்கின்றார்கள். இது என்னுடைய கருத்தல்ல, இது இந்த மனித உரிமை சார்ந்த விவகாரங்களில் ஈடுபடுபவர்களுடைய கருத்து. எனவே இப்பொழுது அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது வழி. ஆம், எங்களால் சர்வதேச நீதிமன்றத்தை நாட முடியும். ஆம், எங்களால் ஐக்கிய நாடுகள் அவையின் மனித உரிமை சபைக்கு இந்த விவகாரத்தை எவ்வாறு எடுத்துச் செல்கின்றன என்ற வழிவகைகளை அறிந்திருக்கின்றோம். அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை அறிந்திருக்கின்றார்கள். எனவே இனிவரும் காலங்களில் அங்கே வரப்போகின்ற முடிவுகள் தான் எங்களுக்கு உரிய சந்தர்ப்பங்களை தருவதாக அமையும். அதற்கான முடிவுகளைத்தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அநேகமாக இது ஒரு ஒன்றுபட்ட ஒரு
நீதித்துவத்திற்கான போராட்டமாக ஒரு சட்ட ஆக்க நிகழ்வாக இது இடம்பெற வேண்டுமே ஒழிய இது பிரச்சார நடவடிக்கையாக இடம்பெற முடியாது. கடந்த காலங்களில் இடம்பெற்றவையெல்லாம் பிரச்சார நடவடிக்கைகள் என்பதைத்தான் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் தற்பொழுது கூறி வருகின்றார்கள். இதனை இல்லை என்று கூறுபவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வாதங்களை சொல்லலாம். இல்லை தங்களுடைய சமர்ப்பணம் இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அமைப்பின் ஆவண பதிவேட்டில் இருக்கின்றது என்றெல்லாம் அவர்கள் அதை வெளிக்கொணரலாம். ஆனால் அவ்வாறு இடம்பெறவில்லை என்பதை மனித உரிமை செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் தான் இப்பொழுது வெளிக்கொணர்கின்றார்கள். எனவே இந்த தீர்ப்புகள் வழங்கப்படும் பொழுது நிச்சயமாக அதன் மூலம் எவ்வாறு இந்த இலங்கை தமிழர்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதிகளை வெளிக்கொணர்வது என்பதை நாங்கள் அடையாளம் காண முடியும், அல்லது அதற்கான அணிதிரட்டலை மேற்கொள்ள முடியும். அதாவது முன்னுதாரணம் ஒன்றாகத்தான் இந்த தென்னாப்பிரிக்கா எடுத்த நடவடிக்கையை நாங்கள் பார்க்க வேண்டும். இப்பொழுது முன்னுதாரணம் ஏற்படுத்தப்பட்டு விட்டது. அந்த முன்னுதாரணத்தின் மூலம் இனி தமிழர்கள் செயற்படுவதற்கான வழிவகை அங்கே ஏற்பட்டிருக்கின்றது என்பதுதான் உங்களுடைய கேள்விக்கான பதில். நன்றி சுரேஷ் சர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்ஷினி, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி. சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.